Hi friends, good morning, happy morning to all. பாருங்கள், நான் இன்றைக்கி ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் செய்யலான்னுட்டு இருக்கேன். ஸோ நான் காலிஃப்ளவரை ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெந்நீரில் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொதிக்க விட்டு எடுத்துட்டேன். அதுக்கு அடுத்து இதில் கொஞ்சம் மிளகாத்தூள், தனியாத்தூள், இன்னும் உப்புத்தூள், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு, ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஊறுச்சுனாக்கா நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். கொஞ்சம் கிறிஸ்பியாக வரட்டும்னுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த காலிஃப்ளவரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதே சட்டியில் கொஞ்சம் சீரகம் போட்டு கொஞ்சம் தாளிச்சிக்கிடுவோம். அதே எண்ணெயில் பாருங்கள், சீரகம் போட்டாச்சு. சீரகம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் கேப்சிகம் போட்டுடலாம். இது டிஃபன் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் இது சூப்பராக இருக்கும். சப்போஸ் காலையில் எழுந்திருச்சு இதை ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்கேஸ் காலையில் செஞ்ச சாதம் லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தாலும் அதுலேயும் இது செஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு தூவிக்கிறேன். இந்த கேப்சிகம் வேகணும். பின்ன அந்த வெங்காயத்துக்கு கொஞ்சம் இந்த வெங்காயமும் கேப்சிகமும் கொஞ்சம் வதங்கி வந்துடுச்சு. சும்மா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்ன்றதுக்கு கொஞ்சம் கேரட் திருவி போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சம் கேரட் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சாதத்தை போட்டுக்குவேன். ரைஸ் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இது ரொம்ப அருமையாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் இது வரைக்கும் யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க, நீங்களும் செஞ்சுருக்க மாட்டீங்க. அதனால் ஈஸியாக டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா சாதம் போட்டு நல்லா கிளறி கொடுத்தாச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இந்த காலிஃப்ளவரை போட்டு ஒரு கிளறிட்டாக்கா ஆயிடுச்சு. கொஞ்சம் மல்லிச்செடி தூவிட்டோம்னாக்கா போதும். இது ஈஸியான டிஷ்ஷு, ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷு. பின்ன குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். இதை சாப்பிடும்போது இந்த காலிஃப்ளவர் கொஞ்சம் இதுவாக கிடைக்கும்போது, வாயில் கிடைக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் காலிஃப்ளவர் கிறிஸ்பியாக இருக்கும் பார்த்திங்களா. அதனால் பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிறிஸ்பியான காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் வித் ஆனியன் ரெடி ஆகிடுச்சு. இது ஆல் டு ஆல் சேனல். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.